வித்யா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்துக்கிட்டதே கிடையாது. எப்பவும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பா. ஆனால் அவளா இப்போ என் கையை பிடிக்கிறா, பொறுமையாக என் மேலே சாஞ்சு அழுகுறா, கொஞ்சம் கொஞ்சமாக அவள் எமோஷ்னலாக என்கிட்ட நெருங்குறா. பட் இதெல்லாம் என் பிளான்லேயே இல்லையே. நல்லா யோசிச்சு பார்த்தா அவள் நெருங்கி வர்றது என்னோட கேமுக்கு ஃபேவராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். அவளை வெறும் அம்பா மட்டும் யூஸ் பண்ணலான்னு யோசித்தேன். பட் அவள் நெருங்கி வர்றதை பார்த்தா அவளையும் வில்லா வெள்ளியாவே மாற்றலாம் போல இருக்கு. பிளான் பண்ணுறா தீனா. ரஞ்சிதா, நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் உள்ள போய் பேசிட்டு வந்துடுறேன்னா. சரிங்க சார். சார் வணக்கம். வணக்கம். இன்ஸ்பெக்டர் சாரை பார்க்கணும். போய் பாருங்க. தேங்க்யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க, சொல்லுங்க சார். என் பேர் பிரகாஷ், விடி கார்மெண்ட்ஸோட ஜெனரல் மேனேஜர் சார். உட்காருங்க சார். தேங்க்யூ சார். அருண் விஷயமா கொஞ்ச நேரம் முன்னாடி டிசி அருள்ராஜ் சார் உங்ககிட்ட பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அந்த பொண்ணை கூட்டு வந்திருக்கீங்களா? ஆமாம் சார், வெளியில் தான் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யார் அவங்க? அருணோட க்ளோஸ் ரிலேட்டிவ் சார், ரொம்ப வேண்டப்பட்டவங்க. ஏன் சார், அவன் ரிலேஷன்லாம் வெளியே தான் இருந்தாங்க. அருணை ஒருத்தரா வந்து பார்த்துட்டு போனாங்க. அதே மாதிரி இவங்களும் பார்த்து பேசியிருக்கலாமே. ஏன் டிசி வரைக்கும் போனீங்க? அது ஃபேமிலி இஷ்யூ சார். அவங்க இருந்தால் ரஞ்சிதாவை அருணை பார்க்க விட மாட்டாங்க. அதுதான் அவங்க இல்லாத நேரம் பார்த்து வந்திருக்கோம் சார். சரி சார், வந்து பார்க்க சொல்லுங்க. ரொம்ப டைம் எடுத்துக்க வேண்டாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே. ரஞ்சிதா, சார். இன்ஸ்பெக்டர் நான் பேசிட்டேன், நீ போய் பாருமா. நீ ஒன்றும் கவலைப்படாத, ஓகே? ஏதாவது ஒன்றா கால் பண்ணு, நான் உடனே இங்கே வந்துடுறேன். சரிங்க சார். சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். நீ போய் பாரு. நீங்க சொன்ன மாதிரி அவன் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டேன் சார். ஃபோன் நம்பரும் வாங்கிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், அருணை பார்க்கணும். அவங்கள பார்க்க விடியா? சரிங்க சார். காஞ்சனா, டோர் வந்து விடுங்க. ஓகே சார். வாங்க மேடம், போய் பாருங்க.